முஅல்லிமுல் மலக்கூத் யாருக்கு பாடம் எடுத்திருக்கிறார்? மலக்குமார்களுக்கே பாடம் எடுத்திருக்கிறார். அந்த மலக்குமார்கள் கிட்ட பாடம் மலக்குமார்கள் இவன்கிட்ட பாடம் கற்றுக்கிட்டதுனால தான் அது லைட்டாக வெளியாச்சு. இனி இஸ்ராயில் ஃபிரார்லி கலீஃபான்னு அல்லாஹு தாலா மலக்குமார்கள்ட்ட சொல்கிறப்ப அல்லாஹு தாலாட்ட சொல்கிறான், அல்லாஹுடைய உத்தரவு, அல்லாஹுக்கு தெரியாதது வேறு எதுவுமே கிடையாது. அவன் தான் நம்மள எல்லாமே சொல்லியிருக்கு, எல்லா விஷயமும் நடந்திருக்கு. அவன்கிட்ட போய் என்ன சொல்கிறாங்க? அவன் ஒருத்தரத்தனை சண்டை போட்டுப்பானே, அவன் ரத்தத்தை ஓட்டிப்பானே, அவர்களில் இருந்தா நாங்கள் இப்பொழுது எந்தவித பாவமும் செய்யாம பரிசுத்தமாக இருக்கக்கூடிய எங்களை விட்டுட்டு அவர்களில் இருந்தா நீ உன் கலீஃபாவை கொண்டு வர போறான்னு கேட்கிறாங்க. இது யாரு? ஷைத்தான் இருந்து வாங்கினாங்களே, முஅல்லிமுல் மலக்கூத்துன்னு ஷைத்தான் இருந்தே இல்ம வாங்கினாங்களே, அந்த இல்மு தான் அப்ப வெளியாச்சு. இப்போ மதீனத்துல் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுவும் வெளியானது. சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா, எங்களுக்கென்ற ஒரு இல்மே கிடையாது, அந்த இல்மை தர வேண்டும் என்றால் ரப்பே நீதான் தர வேண்டும் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடமிருந்து வெளியானது. அந்த மதீனத்துல் இல்முக்கு ஏதாவது தெரியாம இருக்குமா? ஜாபர் தய்யார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ரொம்ப தாகமா இருக்கு, அதை அவங்க வெளியே சொல்லக்கூட இல்லை. ஆனா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கண்டுபிடிச்சிடறாங்க. கண்டுபிடிச்சிட்டு நீங்க அங்க போங்க, அந்த மலைக்கிட்ட போயிட்டு அதற்கிட்ட இருந்து தண்ணி வாங்கி குடிச்சுக்கோங்க, தண்ணி இருந்தா அதை வாங்கி குடிச்சுக்கோங்க. உடனே இவங்க போறாங்க, போயிட்டு மலைக்கிட்ட போயிட்டு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பியிருக்கிறாங்க, உங்ககிட்ட தண்ணி வாங்கி குடிக்க சொன்னாங்க. உடனே அந்த மலை சொல்லுது, மத்தக்குன் நாரலத்தை கூடுனா சோலே ஜாரா. இந்த ஆயத்து, இந்த விஷயம் பெருமானாரின் மூலமாக வந்ததற்கு பிற்பாடு நீங்க பயந்துக்கங்க, மக்களையும் இந்த கற்கள் நரகத்திற்கு போகக்கூடிய இந்த விஷயத்தை பத்தி நீங்க பயந்துக்கங்க அப்படின்ற விஷயம் வந்ததற்கு பிற்பாடு நரகத்துக்கு போகக்கூடிய கல்லாக நான் ஆகி விடுவேனா? அந்த மலை என்ன அதனுடைய பயம் என்ன ஆயிடுச்சு? கற்களும் நரகத்திற்கு போகுன்றது வந்ததற்கு பிற்பாடு நரகத்திற்கு போகக்கூடிய கல்லாக நான் ஆயிடுவேனா அப்படின்னு நான் அழ ஆரம்பிச்சேன். நான் அழுது இப்பொழுது என்னிடத்துல தண்ணியே இல்லை, கொஞ்சம் தண்ணி இருந்தா கூட பெருமானார் அனுப்பின ரசூல் நீங்க கேட்டிருக்கீங்கன்னா நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஆனா அழுது என்னிடம் தண்ணியே கிடையாது. இப்போ நம்ம பார்க்குறோம், எந்த குற்றாலம் போகிறோம், பாபநாசம் போகிறோம், 5 அருவி, எத்தனை அருவி, எல்லா அருவியிலிருந்து தண்ணி வருது. அதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா அந்த மலையிலிருந்து தான் வருது, அந்த மலையின் மூலமாகத்தான் வருகிறது. அப்போ எவ்வளோ தண்ணி இருக்கணும் அந்த மலையில். ஆனால் அந்த மலையில் நான் நரகத்திற்கு போயிடுவேனான்ற பயத்தில் அழுது கொஞ்சம் கூட தண்ணி கிடையாது. யாகவே நாம நுத்தக்குள்ளா வக்கூனுமா சாதிக்கு, நீ கல்லாவே இரு, நீ எவ்வளோ மோசமானவனாரு. ஆனா ஒரு இறை நேசரோடு ஒரு சாதிக்கோடு நீ போய் சேரும்போது என்ன ஷேகநாயம் சொல்லுவாங்க, அரிசி கல்லுக்கு சாதாரண மதிப்பு கிடையாது. ஆனா அரிசி 1 கிலோன்னு வெயிட் போடுறப்ப அதுல 1-2 கல் இருக்கும். 1 கிலோ அரிசி 100 ரூபான்னு வெயிட் போடுறாங்கன்னு சொன்னா அந்த 100 ரூபா ஒரு அரிசிக்கும் அந்த 100 ரூபால எவ்வளோ வேல்யூ பிரியுதோ அதே வேல்யூ கூட இருக்கக்கூடிய கல்லுக்கும் சேர்ந்து பிரியும். சாதாரணமாக அந்த கல்லு தனியாக இருந்தா அந்த கல்லுக்கு வேல்யூவே கிடையாது. ஆனா அந்த கல்லு அரிசியோட சேர்ந்து போச்சுன்னு சொன்னா அரிசிக்கு என்ன வேல்யூ வருகிறதோ அதே வேல்யூ அந்த கல்லுக்கு வரும். நாம் கல்லாக இருந்தாலும் சரி, நாம் மண்ணாக இருந்தாலும் சரி, நாம் மண்ணாங்கட்டியாக இருந்தாலும் சரி, நாம் சாதிக்கோடு சேர்ந்து இருப்போம் என்று சொன்னால் அந்த சாதிக்கு என்ன கிடைக்கிறதோ, அந்த சாதிக்கு அல்லாஹ்விடமிருந்து என்ன நலவு வருகிறதோ அந்த நலவை அல்லாஹு தாலா நமக்கும் கொடுப்பான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய நிலை, ஹிஜ்ரத் செஞ்சுட்டு வராங்க. பெருமானார் ஹிஜ்ரத் செஞ்சுட்டு வரப்ப அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா இப்ப கூட வராங்க நிறைய பேர். இப்ப கூட வரவங்களை எல்லாமே என்ன பண்ணணும், அவர்கள் எல்லாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இன்னொருத்தவங்கள சகோதரத்தன்மையாக்கணும், சகோதரராக்கணும். அப்போ அங்க இருக்காங்க சஅத் இப்னு ரபி, மதீனால இருக்காங்க. மக்கால இருந்து அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப், நிறைய சஹாபாக்கள் கூட ஹிஜ்ரத் செஞ்சு கூட வந்தவங்கல்ல அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃபும் ஒருத்தவங்க. அவங்களை என்ன பண்றாங்க, சஅத் இப்னு ரபிட்ட சொல்லிடுறாங்க, இது உன்னுடைய சகோதரர், உடல் வழியில வந்த சகோதரர் கிடையாது.
அவங்க அம்மாவுடைய வயிற்றிலே வந்து பிறந்தவங்க, அவங்க வாப்பாவிலுடைய முதுகந்தண்டுல இருந்து வந்த சகோதரர் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிமாவை கபூல் செஞ்சவங்கலாம் சகோதரன்னு சொன்னாங்களே, அந்த சகோதரர் அடிப்படையில் பெருமானார் சொல்றாங்க, இப்போ இவர் உங்களுடைய சகோதரர், உடல் வழி சகோதரர் கிடையாது. அப்போ அதற்கு அவர்கள் என்ன பண்றாங்க, என்கிட்ட நிறைய சொத்துக்கள் இருக்கு, நிறைய பணம் இருக்கு, அந்த பணத்துல நீங்க என்ன பண்ணிக்கங்க, பாதியை நீங்க வச்சுக்கோங்க, சரி பாதியை நீங்க வச்சுக்கோங்க. உடல் வழியில வர சகோதரருக்கு சொத்து போயிடக்கூடாதுன்னு கேஸ் போட்டு, கேஸ்ல என்னென்னலாம் அவர் அசிங்கப்படுத்த முடியுமோ அசிங்கப்படுத்தி, இவர் எங்க வாப்பாவுக்கே பிறக்கல, இது எங்க அம்மாவுக்கே பிறக்கலன்ற நிலைமையில போகக்கூடிய இந்த நிலைமையில அவங்க ஒருத்தவங்களை கூட்டிட்டு வந்து இது உன் சகோதரன்னு சொல்றப்ப என் சொத்துல பாதியை எடுத்துக்கன்னு சொல்றாங்க. சொத்துல பாதி எடுத்துக்க. 2 மனைவிகள் எனக்கு, 2 மனைவியில உனக்கு எந்த மனைவி பிடிச்சிருக்குன்னு பாரு, அந்த மனைவியை நான் தலாக் விட்டுறேன், அந்த மனைவியுடைய இத்தா காலம் முடிஞ்சதற்கு பிற்பாடு நீ நிக்காஹ் செஞ்சுக்க. அந்த மனைவிய இத்தா காலம் முடிஞ்சதற்கு பிற்பாடு நீ நிக்காஹ் செஞ்சுக்க. எந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. சகோதரர்னா என் வீட்டில் வச்சுக்கிறேன், இதற்கு பிற்பாடு அவருடைய செலவெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், இதற்கு பிற்பாடு அவர் என்ன பண்ணலாம், அவருடைய சாப்பாடு செலவு, அவர் தங்குடையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் இப்படின்னு சொல்லலாமே. இப்படின்னு சொல்லியிருந்தா கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தவங்கள தானே நம்ம பார்ப்போம். இப்போ யாரோ ஒருத்தர் தெரியாத ஒரு வந்ததற்கு பிற்பாடு கூட பெருமானார் சொன்னதற்கு பிற்பாடு அவங்கள வீட்டில் கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டாங்க. 1500 வருஷத்திற்கு பின்னாடி வரக்கூடிய ஒரு முஸ்லிமுடைய அடிப்பட்ட மூளை இப்படித்தான் வேலை செய்யும். 1500 வருஷத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய, நான் சொல்றது ஒரு முஸ்லிமுடைய மூளை, மோசமானவுடைய மூளை. இவனையாண்டா நான் சகோதரனா ஏத்துக்கணும், இவன் அங்கிருந்து எண்ணத்தை எடுத்துட்டு வந்தான் எல்லாத்தையும், அது மோசமான நிலை. 1500 வருஷத்துக்கு பின்னாடி வரக்கூடிய ஒரு முஸ்லீமுடைய அடிமட்ட முஸ்லீமுடைய மூளை என்ன வேலை பார்க்கும்னா, நம்ம கூட வந்து அவரை வச்சுக்கலாம், அவருக்கு சாப்பாடு கொடுக்கலாம், இப்படிதான் வேலை பார்க்கும். 1500 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கலிமா சொன்ன அவருடைய நிலை, சகோதரர்னா இது சும்மா வாய் வழியில சொன்ன சகோதரர் கிடையாது, உண்மையிலே கூட பிறந்தவர், சொத்துல பாதி போன அவருக்கு. இந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் மீது முஹப்பத். ஆனா அந்த பெருமானுடைய பேரப்பிள்ளையுடைய இடம்ல தண்ணி கூட குடிக்க முடியாது, தண்ணி கூட கிடையாது. இப்போ அங்கிருந்து அம்பு எய்கிறான், சிறு பிள்ளை அலி அஸ்கர் அங்கிருந்து அம்பு எய்கிறான். அவன் பேர் இப்னு நமீர், அவன் பேரும் ஹுசைன் தான், ஹுசைன் இப்னு நமீர். அம்பு எய்தான். அம்பு எய்ததுல வந்து குழந்தையுடைய உடல் வளரப்பட்டு குழந்தை ஷஹீத் ஆயிடுது. பாட்டனார்ட்டையும் தாயார்ட்டையும் தூக்கி காட்டுறாங்க, உங்களுடைய தீனுக்காக உங்களுடைய பேர பிள்ளையும் அவருடைய குடும்பமும் எப்படி பணாவாகுதுன்னு பார்த்தீங்களா, தூக்கி காட்டுறாங்க. இப்ப அவனுக்கு மவுத், அவனுக்கு சக்கராத்துடைய நிலை, அவனுக்கு சக்கராத்துடைய நிலையில பயங்கரமான தாகம் வந்துருச்சு. தாகத்தை அடக்கவே முடியல, தண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. யாரு இப்னு நமீர், யாரு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய குடும்பத்துக்கே தண்ணி கொடுக்க விடாம பண்ணவன். வேலையை எப்ப ஆரம்பிக்கிறான், அல்லாஹ் தஆலா சக்கராத்துல ஆரம்பிக்கிறான். அப்பவே அவனுக்கு கொடுத்துருக்கலாம், இந்த வேதனை அப்பவே கொடுத்துருந்தா என்ன, இந்த இல்லாமல் ஆக்குறது அப்பவே கொடுத்துட்டா என்ன. இப்ப ஆரம்பிக்கிறது கிடையாது, ஆரம்பிக்கிறதே நாம சக்கராத் மௌத்துடைய நிலையில ஆரம்பிப்பேன். ஆரம்பிச்சு அந்த போர் போய்கிட்டே இருக்கும், அபதுல் போய்கிட்டே இருக்கும். அல்லாஹ் ஆரம்பிக்கிற போருக்கு முடிவே கிடையாது. மண் ஆதாலி ஒளியும் பக்கத்து ஆதம் பிள்ளார்பில போர் பிரகடனம் தான் செய்யும், ஆரம்பிக்கிறது மௌத்துல இருந்தா அல்லாஹ் தஆலா ஆரம்பிப்பான். அப்போ சக்கராத்துடைய நிலை தண்ணி 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 கேட்குறான், தண்ணி கேட்குறான், தண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, தாகமே அடங்கலை. சரி, பாலோட சேர்த்து தண்ணியை கலந்து கொடுத்தா தாகம் அடங்கிடும்னு சொல்றாங்க, பாலோட சேர்த்தும் கொடுக்குறாங்க, அப்பயும் தண்ணி அடங்க. ஒருத்தன் ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணாதானே அவன் தலா கூட முடியும், ஒரு பொண்ணை கல்யாணமே பண்ணாம அவன் தலா கூட முடியுமா? யார் பசிய கொடுக்குறானோ அவன் தான் பசிய தீர்க்க முடியும், யார் தாகத்தை கொடுக்குறானோ அவன் தான் தாகத்தை தீர்க்க முடியும். தாகத்தை தீர்க்கிறது, தாகத்தை கொடுக்கிறது அல்லாஹ், தாகத்தை தீர்க்கிறது தண்ணி. பசியை கொடுக்கிறது அல்லாஹ், பசியை தீர்க்கிறது சாப்பாடு. வியாதியை கொடுக்கிறது அல்லாஹ், நிவாரணத்தை கொடுக்கிறது மருந்து. எந்த வியாதியை கொடுத்தானோ அவன் தான்ப்பா நிவாரணத்தை கொடுக்கணும். எந்த பசியை கொடுத்தானோ அவன் தான் உனக்கு என்ன பண்ணணும், பசி இன்மையை கொடுக்கணும். பசியை விட்டு வயிறு நிரப்பணும். யார் தாகத்தை கொடுத்தானோ அவன் தான்
தாகத்தை அடக்கணும். இப்போ இங்கே இவனுக்கு எவ்வளோ கொடுத்தாச்சு? யார் தாகத்தை கொடுத்தானோ அவன் தாகத்தை அடக்கிற வரைக்கும் இவனுடைய தாகம் அடங்கலை. தண்ணியால கிடையாது, பாலால கிடையாது, எந்த ட்ரிங்காலையும் இவனுடைய தாகத்தை அடக்க முடியாது. அல்லாஹ் நாடுனான்னா அடக்குவான். அப்போ எவ்வளோ கொடுத்துட்டாங்க? தண்ணி கொடுத்து இவனும் கேட்டுக்கிட்டே இருக்கான். மௌத்தாக என்னால். சரி, கேட்குறான் என்ன பண்ணுறது? அவன் கதறதை பார்க்க முடியல. கூட இருக்கிறவங்களாம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. கடைசியில் ஒட்டகத்தினுடைய வயிறு எப்படி ஆகுமோ அவ்வளோ பெரிய வயிறாக ஆகி வெடிச்சு இறந்து போனான். வயிறு வெடிச்சு இறந்து போனான். பிள்ளையை எதிர்த்தான், பிள்ளையுடைய குடும்பத்தையே இல்லாமல் ஆக்கணும். ஆனால் அப்பொழுது அல்லாஹ் தஆலா எதுவுமே செய்யவில்லை. அப்பொழுதிலிருந்து அவன் வாழ்நாள் முடியும் வரை அவன் எதுவுமே செய்யவில்லை. எப்பொழுது இந்த உலகத்துடைய விஷயம் முடிய போகிறது என்று அல்லாஹுக்கு தெரிந்து, எப்போது அல்லாஹ் மௌத்துடைய கேடம் சக்கராத்துடைய வேலை ஆரம்பிச்சுச்சுன்றதா அவனுடைய நாட்டத்தில் இருந்ததோ அப்ப ஆரம்பிச்சான் அல்லாஹு தஆலா. இறை நேசர்களை எதிர்ப்பவர்கள் இப்பொழுது ஆண்டுமானால் அவர்கள் நல்லாக இருக்கிற மாதிரி தெரியலாம். இறை நேசர்களை முஹப்பத் வைத்தவர்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத் வச்சவங்க. இப்பொழுது வேணால் நமக்கு சின்ன சின்ன கஷ்டம் இருக்கிற மாதிரி தெரியலாம். அந்த கஷ்டம் எல்லாம் நாளை மறுமையில் நமக்கு சொர்க்கத்தில் சுகமாக இருக்கணுன்றதுக்காக அல்லாஹ் கொடுக்குறான். இப்போ அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சுகம் எல்லாம், அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நலவெல்லாம் அல்லாஹ் தஆலா அவன் போற ஆரம்பிக்கிறதே எப்போ தான் ஆரம்பிப்பான்? மௌத்தில் தான் ஆரம்பிப்பான். இப்போ அந்த இறைநேசோட தொடர்பில் அல்லாஹ் தஆலா நம்மளை வச்சிருக்கிறான். பெருமான சோச உம்மத்தில் மட்டும் கொண்டு வந்தது இல்லாமல் நேசரின் மீது ஒரு நல்லெண்ணம், எந்த இறைநேசலை பார்த்தாலும் ஒரு நல்லெண்ணம் வைக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம்மளை கொண்டு சேர்த்துருக்கிறோம். இப்போ ஆரம்பத்தில் நான் சொன்னது மாபைன சித்தின வசபைன் 60 to 70 வருஷம் டோட்டலாக இருக்கிறதால 60 to 70 வருஷம். இப்போ அந்த 60 100னே வச்சுப்போமே, 100ல் ஒருத்தவங்களுக்கு 30 பேர் இருக்கலாம், மீதி 70. இன்னொருத்தவங்களுக்கு 50 பேர் இருக்கலாம், இன்னொருத்தவங்களுக்கு 70 பேர் இருக்கலாம், இன்னொருத்தவங்களுக்கு 70 பேர் இருக்கலாம். இந்த 30 வருஷத்தை நம்ம திரும்பி பார்த்தோம், இந்த 70 வருஷத்தை நம்ம திரும்பி பார்த்தோம், இந்த 50 வருஷத்தை நம்ம திரும்பி பார்த்தோம்னு சொன்னா, இந்த நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம இருந்திருக்கக்கூடிய 30 வருஷமோ 50 வருஷமோ 70 வருஷமோ திரும்பி பார்க்குறோம். அதற்கான இருக்கிறோமே, இந்த உலகத்துல நம்ம இருந்ததற்காக மட்டும்தான் நம்ம சேர்த்து வச்சிருக்கிறோமா, இல்ல அபதுலாபாத நம்ம கணக்கே இல்லாம ஒரு இடத்துல இருக்க போறோம் பாத்தீங்களா, அதற்கு நம்ம சேர்த்து வச்சிருக்கிறோமா? திரும்பி பார்த்தா எல்லாரும். ஏன்னா அங்க போய் ஒண்ணுமே பண்ண முடியாது, அங்க போய் எதுவுமே சேர்க்க முடியாது. சேர்க்கறதெல்லாம் இங்கதான் சேர்க்கணும். துபாய்க்கு சுத்தி பார்க்க போறாங்க ஒருத்தன், இல்ல அமெரிக்காவுக்கு போறான், லண்டனுக்கு போறான், எங்க வேணாலும் போயிட்டு போட்டோம். இவன் சுத்தி பார்க்க போறவன் ஹோட்டலில் தங்கணும், சாப்பாடு சாப்பிடணும், அங்கே இருக்கக்கூடிய பிளேசஸ் எல்லாம் விசிட் பண்ணணும். இதற்கெல்லாம் இங்கிருந்து சம்பாதிச்சு பணம் எடுத்துட்டு அங்கே போவானா, இல்லை அங்கே போய் சம்பாதிச்சு அதற்கு பிற்பாடு அதெல்லாம் செய்வானா? இங்கேருந்து சுற்றி பார்க்க போகிறவன் நீ இங்கே எங்கே இருக்கியோ அங்கே தான்ப்பா நீ முதல்ல சம்பாதிச்சிருக்கணும். சம்பாதிச்சதை எடுத்துகிட்டு போயிட்டு தான் நீ அங்கே தங்குறது, சாப்பிட்றது, நீ அங்கே என்னது இருக்கக்கூடிய பிளேசஸ் எல்லாம் நீ போய் சுற்றி பார்க்குறதெல்லாம் நீ அங்கே போய் பார்க்குறன்னு சொன்னால் யாரும் இவனை விடவே மாட்டான். முதல்ல நீ இருக்கிறதெல்லாம் வச்சுட்டு இருக்க பிற்பாடு கணக்கு காட்டணும். நீ அதுவும் பக்கத்து ஊருக்கெல்லாம் போயிடலாம், நீ லண்டன் அமெரிக்கான்ற மாதிரி போனா நீ கணக்கு காட்டணும். நீ இவ்வளோ இருக்குவன்ட்ட, இவ்வளோ வேல்யூ இருக்குவன்ட்ட, சும்மாலாம் அனுப்பிட மாட்டான். இவ்வளோ வேல்யூ இருக்குவன்ட்ட, இவ்வளோ இது இருக்கேன்ட்ட, இவ்வளோ ப்ராப்பர்ட்டி இருக்கு என்கிட்ட, அதெல்லாம் காமிச்சாதான் அனுப்புவான். இங்க இருக்கக்கூடியதுக்கே நீ அங்க போய் சம்பாதிக்க முடியாது, இங்க முன்னாடியே காட்டுறதால தான் அங்க போய் பார்க்க முடியும், அங்க போய் தங்க முடியும்னு சொன்னா, இப்ப நம்ம 50 வருஷத்தை திரும்பி பார்க்கிறோம், 30 வருஷத்தை திரும்பி பார்க்கிறோம், 70 வருஷத்தை திரும்பி பார்க்கிறோம். அது ஃபுல்லா இந்த துன்யாவை சார்ந்தது இருக்கிறதா, இல்ல நாம நாளைக்கு மறுமைக்கு எடுத்துட்டு போகணுமே அதை நாம் சேர்த்து வைத்திருக்கின்றோமா? பார்ப்போம். பார்த்தால் என்ன இருக்கும், பார்த்தால் என்ன இருக்கும், பார்த்தால் என்ன இருக்கும்ன்றத நான் சொல்ல முடியாது. நான் திரும்பி பார்த்து எனக்கு என்ன இருக்குன்றத வேணா நான் சொல்லலாம். நீங்கள் பாருங்கள், நீங்கள் பாருங்கள், நீங்க என்ன சேர்த்து வச்சிருக்கீங்கன்னு பாருங்க. 60 70 அந்த 60 70 எவ்வளவு கிட்ட, எது கிட்ட இருக்குன்றத பாருங்க, எது தூரம் இருக்குன்றத பாருங்க. இல்லையே என் வாப்பாவுக்கு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கானே, இல்லையே என் மனைவிக்கு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கானே, இல்லையே என் மக்களுக்கு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கானே, அவளுடைய தேவையெல்லாம் நீங்க தான் பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? சரி, நீங்க இதே மாதிரி ஒரு நிலையில இருந்துகிட்டு இருப்போம். இந்த நிலையில இருந்துகிட்டு இருக்கிறப்ப உங்களுடைய தேவையை வாப்பா தான் பூர்த்தி செய்து கொண்டிருப்பான்ற ஒரு நிலையில இருந்திருப்பீங்க.
வாப்பா தான் பூர்த்தி செய்து கொண்டிருக்கான்ற நிலைமையில இருக்கிறப்ப உங்க வாப்பா வஃபாத்தா போயிருக்கலாம். அதற்கு பிற்பாடு உங்களுடைய தேவை எதுவும் நிறைவேறாமல் போய்விட்டதா? கணவன் தான் நம்ம தேவையை நிறைவேற்றிட்டு இருக்கான்ற நிலைமையில நீங்கள் இருந்து கொண்டிருப்பீர்கள். அப்பொழுது உங்களுடைய கணவன் வஃபாத்தா இருக்கலாம். அதற்கு பிற்பாடு உங்களுடைய எந்த தேவையுமே பூர்த்தி செய்யாமல் போய்விட்டதா? இன்னும் எந்த தேவையும் இல்லாம கணவன் போயிட்டானா அப்படியே நீங்களும் போயிட்டீங்களா? வாப்பா போயிட்டானா அப்படியே நீங்களும் போயிட்டீங்களா? முழிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப தாப்பா அது கணவன் தெரிவா, முழிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப மனைவி தெரிவா, முழிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப வாப்பா தெரிவா, முழிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப அம்மா தெரிவா. தூக்கத்துக்கு போனதற்கு பிற்பாடு வாப்பா காணாம போயிடுவாங்க, தூக்கத்திற்கு போனதுக்கு பிற்பாடு அம்மா காணாம போயிடுவாங்க, மனைவி மக்கள்லாம் காணாம போயிடுவாங்க. அப்ப நான் இவங்களா இருக்காங்க, இவங்களா இருக்காங்க. இதுக்கு முன்னாடியும் நீங்கள் இந்த நிலைமையில் தான் இருந்தீர்கள். அவர்கள் போனதற்கு பிற்பாடு உங்கள் தேவையெல்லாம் அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டு விட்டதா, இல்லை அவர்களோடு நீங்களும் போய்விட்டீர்களா? அதற்கு பிற்பாடு நம்முடைய அனைத்து தேவையும் பூர்த்தியாகி கொண்டுதான் இருக்கின்றது. நாம் போனாலும் சரி, நம் மனைவி போனாலும் சரி, நம்ம வாப்பா நம்ம போனாலும் சரி, ஏன் பிள்ளைங்களுடைய என்ன, உனக்கு இவன் கூடவே இருந்து தேவையை பூர்த்தி செய்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் தஆலா அவருடைய தேவையை பூர்த்தி செய்வான். நான் அவனை பார்க்கணுமே, நான் இவனை பார்க்கணுமே, நான் அவனால தான் ஆச்சு, இவன் இவனால தான் ஆச்சு. யாராலையும் எதுவும் ஆக போறது கிடையாது. லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவன் அவன் ஒருவன் தான், அல்லாஹு தஆலா தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் மூலமாக. அப்போ கல்புல் முஃமினார் சொல்லணும். என்னதான் அந்த அல்லாஹுடைய ஜிக்ர், அல்லாஹுடைய ஜிக்ர். வருஷத்துக்கு இவ்வளோ வேல்யூ, மாதத்துக்கு இவ்வளோ வேல்யூ, நாளுக்கு இவ்வளோ வேல்யூ. ஒருத்தன் பயங்கரமான பணக்காரன், இல்லை நம்மளே வேலை செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு கம்பெனியில் போய் வேலை செய்கிறாப்புல, ஒரு கம்பெனியில் போய் வேலை செய்கிறார். ஒரு நிமிஷத்துக்கு காசு, ஒரு நிமிஷத்துக்கு காசு. ஒரு நிமிஷம் அவன் வேலை செய்யலன்னா அந்த காசு கிடையாது, அந்த வேலை நடக்காது. வருஷம் போய் மாதம் போய் பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்லாம் பார்த்தா ஒரு நிமிஷத்துக்கு நான் இவ்வளோ சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு 5 நிமிஷம் போயிடுச்சுன்னு சொன்னால் இவ்வளோ எனக்கு லாஸ் ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் இந்த வேலை நடக்கலான்னு சொன்னால் இவ்வளோ பெரிய லாஸ் ஆயிடுச்சு. இவ்வளோ பெரிய ப்ராஃபிட் வரதை விட்டு எனக்கு என்ன ஆயிடுச்சு, மிகப்பெரிய லாஸ் ஆயிடுச்சு. 5 நிமிஷம் இந்த உலகத்தில் போயிடுச்சுன்னு சொன்னால், 5 நிமிஷம் இந்த உலகத்தில் போயிடுச்சுன்னு சொன்னால், இந்த உலகத்துல போனதுக்காக பார்க்கப்பட மாட்டார் அவரு. சொர்க்கமே எனக்கு போயிடுச்சேன்னு பார்ப்பார் அவர். 5 நிமிஷம் போயிடுச்சுன்னா சொர்க்கமே போயிடுச்சா அப்படின்னு பார்ப்பார். ஆனா இந்த உலகத்திலுடைய விஷயம் ஒரு கணக்கா? அந்த 5 நிமிஷம் இந்த உலகத்துல வேலை சம்பந்தப்பட்ட பணம் சம்பந்தப்பட்ட பணம் விஷயம் போனதுக்கே நீ அவ்வளவு கவலைப்படுறிய. எவ்வளவு காலம் உன்னுடைய நேரம், உன்னுடைய காலம், உன்னுடைய மூச்சு காத்த அல்லாஹ்வுடைய zikr இல்லாம போயிருக்கு. அதனுடைய வேல்யூ என்னன்றது உனக்கு இங்க இருந்து தெரியாது, நீ அங்க போய் பாரு, அப்பதான் உனக்கு தெரியும். ஒரு zikr அதிகம் செஞ்சவனுடைய வேல்யூ என்ன, ஒரு zikr கம்மியா செஞ்சிருக்கக்கூடிய வேல்யூ என்னன்றது உனக்கு இங்கே தெரியாது. எனக்குத்தான ஒரு வழி இல்லை. பக்கத்துல சிங்கத்தை வச்சுக்கிட்டாங்க, எல்லாம் சிங்கத்தை பார்த்தா ஓடுவாங்க, ஆனா இவங்க சிங்கத்தை பக்கத்துல வச்சுக்கிட்டாங்க. இன்னொருத்தர் வந்து பாக்குறாரு, கேட்கறாங்க என்ன சிங்கம் பக்கத்துல இருக்கு? இல்ல இது நான் அல்லாட்ட கேட்டது, இதா தக்காஃபுலான் zikr இல்ல சல்லி தலைய கல்பன் மின் கிலாபி துன்யா, நான் அல்லாஹ்வுடைய zikரை நான் மறந்துட்டேன்னு சொன்னான். மறந்துடக்கூடாது, அல்லாவே நான் உனக்கு zikரை மறந்துடக்கூடாது, அதனால சிங்கத்தை என் பக்கத்துல வச்சு நான் உன் zikரை மறந்தேன்னு சொன்னா, இவங்க கூப்பிடுறப்ப இது திரும்பினாப்ல. அல்லாஹ்வுடைய zikர்ல இருந்தவங்க இவங்க கூப்பிடுறாங்க, சலாம் சொல்லி கூப்பிட்ட உடனே இவங்க திரும்பினா அந்த சிங்கம் கடிக்குது. இதை பாக்குறாங்க. என்னன்னா ஜிக்ர்ல இவ்வளவு நேரம் இருந்தாங்க, ஜிக்ரை விட்டு மறந்தாங்க, மறந்தோடனே அந்த சிங்கத்தை இவங்களே கேட்கறாங்க, என்ன இது இந்த கதை, நான் அல்லாஹ்ட கேட்டு வச்சிருக்கேன், அல்லாஹ்வுடைய ஜிக்ரை மறந்து நான் ஹயாத்தாக இருப்பதற்கு பதிலாக நான் மௌத்தா போயிடலாம், அந்த சிங்கம் கடிச்சு மௌத்தா போயிடலாம், நான் அல்லாஹ்வுடைய ஜிக்ர்ல இருந்தே என்னுடைய உயிர் பிரிய வேண்டும். ஒருத்தனுக்கு தேள் கிடைச்சிருச்சு, தேள் கிடைச்சவன் ஐயோ அம்மா அம்மா அம்மான்னு கத்துவா, இன்னொருத்தையும் ஐயா அம்மா அம்மா அம்மான்னு கத்துறா. என்னன்னா அவளுக்கும் தேள் கிடைச்சிருச்சு, 2 பேருக்கும் தேள் கிடைச்சிருச்சு, அதனால கத்துறாங்க, அதுக்கப்புறம் தேள் அடிச்சான். இன்னொருத்தருக்கு தேள் கடிச்சிருச்சு, அவ கத்துறா. இன்னொருத்தருக்கு தேள் கடிக்கவே இல்லை, ஆனா அவளும் கத்துறா. இதுல ஏதாவது லாஜிக் இருக்கா? கடிச்சவ கத்துறா, ஒரு நியாயம் இருக்கு, உனக்குத்தான் ஒண்ணுமே பண்ணலையா, நீ ஏன் கத்துற? அல்லாஹ்வுடைய zikர்ல இருக்கிற வரைக்கும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருக்காங்க. எவன் ஒருத்தன் அல்லாஹ்வுடைய zikரை மறக்கிறான்னு சொன்னா நுகைலுலவு ஷைத்தான்ல அல்லாஹ்வே நம்ம மேல ஒமையாஷான் zikr ரஹ்மான் நுகைலுலவு ஷைத்தான் இல்ல அல்லாஹு தாலாவே நம்ம மேல என்ன பண்றான், ஷைத்தானை சாடுறான், ஷைத்தானை சாடுறான். கூட இருந்து ஒருத்தன் கத்திக்கிட்டே இருக்கான், நம்மளை திட்டிக்கிட்டே இருக்கான், நம்மளை கோவப்பட்டுக்கிட்டே இருக்கான், நம்மளை மோசமா திட்டிக்கிட்டு இருக்கான். அப்ப அவன் கூட யார் இருக்கா? ஷைத்தான் இருக்கான். ஷைத்தான் இருக்கிறதுனால அவன் கோவப்பட்டு அவன் நம்மளை அசிங்கப்படுத்துறான், நம்மளை கேவலப்படுத்துறான். ஷைத்தான் இருக்கிறதுனால அவன் செய்யறான். தேள் கடிச்சதுனால அவன் கத்துறான். தேள் கடிக்காதவனு கத்துனா என்ன ஆகும்?
தேல் கடிக்க ஷைத்தான் இருக்கிறதுனால அவன் கத்துறான். உன் கூட முஹம்மது ரசூலுல்லாஹ் இருப்பார்கள் என்று சொன்னார். அவன் கத்துறான், அவன் கோவப்படுறான், அவன் அசிங்கப்படுத்துறான், அவன் கேவலப்படுத்துறான். ஏன்னா அவன் கூட ஷைத்தான் இருக்கிறான். என்ன அபூபக்கர் நாயகத்தை ஒருத்தன் திட்டுறப்ப பெருமானா சிரிச்சுக்கிட்டு அமைதியா இருக்கிறாங்க. எப்போ அபூபக்கர் நாயகம் ஒரு வார்த்தை இதுக்கு மேல நம்மளால தாங்க முடியாதுன்னு ஒரு வார்த்தை அப்போ சொன்னா பெருமானார் கோவப்பட்டு எழுந்து போயிடுறான். பெருமானார் அந்த இடத்த விட்டு எழுந்து போயிடுறான். என்னன்னா இவ்வளவு நேரம் நீங்க அமைதியா இருந்த வரைக்கும் அவனோட ஷைத்தான் இருந்தான். அவனோட ஷைத்தான் இருந்தா உங்களோட முகமதாகிய நான் இருந்தேன். நான் மட்டுமா இருக்கேன், கூட மலக்குமார்கள் இருந்தாங்க. அந்த மலக்குமார்கள் எல்லாம் அவளை சபித்துக் கொண்டிருந்தார்கள். எப்பொழுது நீங்க வாய விட்டீங்களோ, எப்பொழுது நீங்கள் வாயை திறந்தீர்களோ, அங்க இவனையும் தேல் கொட்டினவன் இவனும் கத்துற மாதிரி எப்ப நீங்க வாயை திறந்தீங்களோ அப்ப இங்க யார் வந்துடுறா? அங்க ஷைத்தான் வந்துட்டான். ஒருத்தன் கத்திக்கிட்டு இருக்கான், ஒருத்தன் கோவப்பட்டுக்கிட்டு இருக்கான், அவன் கூட ஷைத்தான் இருக்கான். அதை பார்த்து நம்மளும் கத்தணும், அதை பார்த்து நம்மளும் கோவப்பட்டோம், அதை பார்த்து நம்மளும் அவனை அசிங்கப்படுத்தணும்னு சொன்னா அங்க இருக்கிற ஷைத்தான் இப்ப அங்க மட்டும் இருக்க மாட்டான். அங்க இருக்கிற ஷைத்தான் இப்ப நம்ம கூட வந்துடும். அப்போ ஒரு சனப்பொழுது கூட அல்லாஹுடைய சிக்கிரம் மறக்க கூடாது அப்படின்றதுக்காக அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க, கூட ஒரு சிங்கத்தையே வச்சுக்கிட்டாங்க. உயிர் போனாலும் பரவாயில்ல, என் பக்கத்துல முஹம்மது ரசூலுல்லாஹ்வோட தான் என் உயிர் போகணுமே தவிர ஷைத்தானோட என் உயிர் போகக்கூடாது. இப்போ கல்புல் முஃமின் ரசூலுல்லாஹ் அல்லாஹுடைய சிக்கர். வயிற்றுல குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டாங்க டாக்டர். வயிற்றுல குழந்தை இருக்குன்னு சொல்றதுக்கு பிற்பாடு அந்த வயிற்றுல இருக்கக்கூடிய குழந்தை சிவப்பா வெள்ளையான அவளுக்கு தெரியும், சிவப்பா கருப்பான அவளுக்கு தெரியுமா, வெள்ளையா கருப்பான அவளுக்கு தெரியுமா, அந்த குழந்தையோட எந்த சிஃபத்தாவது தெரியுமா, எந்த தன்மையாவது தெரியுமா, எதுவுமே தெரியாது. ஆனால் வயிற்றுல குழந்தை இருக்குதுன்றதா அவள் அறிவா. அந்த மாதிரி அல்லாஹு தாலா நம்ம கூடவே இருக்கிறான். அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் நமக்கு தெரியாது, மாரிபத்தோட இயல்பு நமக்கு இல்லை. அல்லாஹ் நம்ம அறியலை, எப்படி அறியணுமோ அறியலை. ஆனால் அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான்றது நமக்கு தெரியும்ல. இப்போ அவர் டேப்லெட் சாப்பிட சொல்கிறார் டாக்டர். உனக்கு குழந்தை எப்படி இருக்குதே தெரியலன்னா கூட பரவாயில்லாமா, ஆனால் நீ இப்போ என்ன சாப்பிடணும், டேப்லெட் சாப்பிடணும். ஏன் டேப்லெட் சாப்பிடணும்? டேப்லெட் சாப்பிட்டா தான் உன் வயிற்றுல இருக்கக்கூடிய குழந்தைக்கு நல்லது. அந்த குழந்தை எனக்கு எப்படி இருக்குன்னே தெரியாது. அந்த குழந்தை எனக்கு என்ன சிஃபத்தில் இருக்குன்னு, என்ன தன்மையில் இருக்கு, ஆனா பெண்ணா எதுவுமே தெரியாது. எது தெரியுதுனாலும் பரவாயில்ல, குழந்தை இருக்குன்றது உனக்கு தெரியல. அப்ப நீ மாத்திரை சாப்பிட்டாதான் அந்த குழந்தைக்கு நல்லது. அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அல்லாஹ் எப்படி இருக்கிறான் எதுவுமே தெரியாது. ஆனா அந்த அல்லாஹ்வை ஜிக்ர் செஞ்சுக்கிட்டு இருந்தாதான் நம்ம கல்பு ஹயாத்தா இருக்கும். அந்த அல்லாஹ்வை அறிந்து கொண்டிருந்தால்தான் நம்ம ரூஹ ஹயாத்தா இருக்கும். அப்போ குலியாமலு பசலா அவங்களுக்கு முறை சொல்லணும். ஆளும் அன்னபிக்கும் ரசூலுல்லாஹ் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மோடு இருந்துகிட்டே இருக்காங்க. குலியாமலு பசலா அவங்களுக்கு முறை சொல்லுவாள் மூமின்ல அல்லாஹும் ரசூலும் அந்த ரசூலை உயிருக்கு மேலே முஹப்பத் வைத்தவர்கள் நம்மை பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள். அதான் பெருமானார் இன்னலில்லாஹி இபாதுன் லா தராஹும். அல்லாஹ்வுக்கு சில அடியார்கள் இருக்காங்க, அவங்கள நீங்க பார்க்க மாட்டீங்க, நம்மளோட இருந்துகிட்டு இருக்காங்க. முசாப் இருக்கார், முசாப் பிலாலி இருக்கார். இந்த முசாப் பிலாலி இருக்கிறாரு, இது பொய்யா உண்மையா? முசாப் பிலாலி இருக்கிறது உண்மை. ஏன் உண்மை? ஏன்னா நம்ம அவரை பார்க்கிறோம், அவர் ஹயாத்தா இருக்கிறார். முசாப் பிலாலி இருப்பது உண்மை. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறவங்க முசாபை பார்த்திருப்பாங்களா? ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறவங்க முசாபை பார்க்கலன்றதுனால முசாப் இருக்கிறது பொய்யாயிடுச்சா? முசாப் இருக்கிறார் மூலா, முசாப் இருக்கிறத நான் பார்க்கிறேன், நம்மளாம் பார்க்கிறோம். இப்ப முசாப் இருக்கிறது உண்மை. எப்போ உண்மைன்னு சொன்னா நம்ம எல்லாம் பார்க்கிறோம், அவர் ஹயாத்தா இருக்கிறார், பார்க்க தானே செய்யறோம் அவரை. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறவங்களால முசாபை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. 100 வருஷத்துக்கு முன்னாடி முசாபை பார்க்க முடியாததுனால முசாப் இப்ப இருக்கிறது பொய்யின் ஆயிடுமா? ஒரு 1000 வருஷத்துக்கு பின்னாடி வரவங்க முசாபை பார்க்க முடியுமா? ஒரு 1000 வருஷத்துக்கு பின்னாடி வரவங்க முசாபை பார்க்க முடியாதுன்றதுனால முசாப் இருக்கிறது பொய்யின் ஆயிடுமா? நம்ம கூடவே இருக்கிறாங்க, அல்ல நம்ம கூடவே இருக்கிறாங்க முஹம்மது ரசூலுல்லாஹ், நம்ம கூடவே இருக்கிறாங்க அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் உயிருக்கு மேல முஹப்பத் வைத்தார்கள், அவர்களை நாம் பார்க்கவில்லை என்ற காரணத்தால் அது பொய் ஆயிடாது. அவர் உண்மையில இருக்கின்றார்கள். இன்னலில்லாஹி இபாது லா தராஹும், உங்களால பார்க்க முடியாதுன்றாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் இல்லாத காரணத்தினால அது அவர்கள் நம்மளால பார்க்க முடியாத காரணத்தினால அது பொய்யாயிடாது. அவர்கள் நம்ம கூட இருந்துகிட்டே இருக்கிறாங்க. ஒரே கருத்து முடிச்சிடலாம். அவர்கள் நம்ம கூட இருந்துகிட்டே இருக்கிறாங்கன்ற எண்ணம் நமக்கு இருந்துகிட்டே இருக்கணும். ஒரே ஒரு கருத்து. ஒருத்தன் மஸ்ஜிதுக்கு வந்திருக்கிறான். மஸ்ஜிதுக்கு வந்தா அவன் கூட யார் இருப்பா?
தொழுகையால் இருப்பார், அமல் செய்யக்கூடியவர் இருப்பார், ஒரு வலியுள்ள அவர் கூட இருக்கலாம், ஒரு இறை நேசர் அவர் கூட இருக்கலாம், ஒரு சாதிக்கு அவர் கூட இருக்கலாம், ஒரு சாலிஹ் அவர் கூட இருக்கலாம். ஒரு மஸ்ஜித்குள்ள மஸ்ஜித்ல இருக்கிறாருன்னு சொன்னா இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடியவர் எல்லாம் அவர் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருத்தன் டாஸ்மாக்கு போறான், ஒருத்தன் மதுபான கடைக்கு போறான், அப்ப அவன் கூட யார் இருப்பா? இவனோட மொடா குடிகாரா இருப்பான், அந்த பேட்டை ரவுடி இருப்பான், பாவம் செய்யக்கூடியவன் இருப்பான், மோசமானவன் இருப்பான், கேவலமானவன் இருப்பான், ஒரு குடிகாரா இருப்பான், அந்த ரவுடி இருப்பான், பொறுக்கி இருப்பான். ஒரு மஸ்ஜிதில் நம்ம இருக்கிறப்ப இந்த நேசர்கள் எல்லாம் நம்மளோடு இருப்பார்கள். அதுவே ஒரு சாராய கடையில் டாஸ்மாகில் இருக்கிறப்ப அதை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அவர்களோடு இருப்பார்கள். அல்லாஹுடைய ஜிக்ரில் நம்ம இருக்கிறப்ப அந்த அல்லாஹை உயிருக்கு மேலே முஹப்பத் வைத்த முஹம்மது ரசூலுல்லா, அந்த முஹம்மது ரசூலுல்லாவை உயிருக்கு மேலே முஹப்பத் வைத்த இறை நேசர்கள் எல்லாம் நம்ம கூட இருப்பாங்க. அல்லாஹுடைய ஜிக்ரில் நம்ம இல்லைன்னு சொன்னா அந்த ஷைத்தானுடைய சந்ததிகள் எல்லாம் நம்ம கூட இருப்பாங்க. இவன் ஒரு கட்சியில இருக்கான், இவன் ஒரு பார்ட்டியில இருக்கான், ஒரு பார்ட்டியில இருந்துட்டு ஆப்போசிட் பார்ட்டியுடைய தலைவனை எதிர்த்து பேசுறான். இவன் இந்த பார்ட்டியில இருந்துட்டு ஆப்போசிட் பார்ட்டி தலைவனை எதிர்த்து பேசினதற்கு பிற்பாடு அந்த பார்ட்டியில இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டனாவது இவன் கூட இருப்பானா? அடிமட்ட தொண்டனாவது இவனுக்கு மிஸ்டேக் செய்வானா? ஆரம்பத்துல தலைவர்ல இருந்து அடிமட்ட தொண்டன் வரைக்கும் யாரோடாவது இவன் தொடர்புல இருக்குமா? யாராவது இவன் கூட இருப்பாங்களா? இவன் எந்த தலைவரை பத்தி புகழ்ந்து பேசுறானோ அந்த தலைவர், அந்த கட்சியில இருக்கக்கூடிய ஆரம்பத்துல இருந்து தொண்டர்கள் வரைக்கும் அவங்க எல்லாம் இவன் கூட இருப்பாங்க. நீ ஆப்போசிட்டா பேசுறியே, அந்த தலைவன் இருக்க மாட்டான், அந்த தலைவன்ல இருந்து அந்த கட்சியில இருக்கக்கூடிய கடிமட்ட தொண்டன் கூட அவனுடைய தொடர்புல இருக்க மாட்டான். இங்க அல்லாஹ் ரசூல், அல்லாஹ்வை ஜிக்ர் செய்யக்கூடிய நாம் அல்லாஹ்வை ஜிக்ர் செஞ்சுட்டு இருக்கோம்னு சொன்னா அந்த அல்லாஹு தஆலா முஹம்மது ரசூலுல்லாஹ், அந்த முஹம்மது உயிருக்கு மேலே முஹப்பத் வைத்தாங்க, அவர்கள் எல்லாம் நம்ம கூட இருப்பாங்க. மாற்றமாக நாம் அல்லாஹ்வுடைய ஜிக்ரை விட்டு மகந்து ஷைத்தானோட பேச்சை கேட்டுக்கிறோம் சொன்னா இவர்கள் எல்லாம் நம்மை விட்டு போய்விட்டு அந்த ஷைத்தானை சார்ந்தவர்கள் எல்லாம் நம்மோடு இருந்து விடுவார்கள். இப்போ அல்லாஹ்வுடைய ஜிக்ர் சாதாரண விஷயம் கிடையாது. அந்த பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மீலாது விழா, அவருடைய மீலாது விழா 3 முஸ்லீம் 4 முஸ்லீம் சாட்சி சொன்னா அந்த வேல்யூ, 3 முஸ்லீம் சாட்சி சொன்னா இந்த வேல்யூ, 2 முஸ்லீம் சாட்சி சொன்னா இந்த வேல்யூ, 1 முஸ்லீம் சாட்சி சொன்னா கூட வேல்யூ இருக்கலாம். ஆனா சஹாபாக்கள் கேட்கவில்லை. ஒரு முஸ்லீமுடைய சாட்சியையே அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்கிறான் என்று சொன்னால் அவர் முஸ்லீமாக ஆவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய முஹம்மது ரசூலுல்லாஹ், அவர் ஒருவர் நினைத்தால் என்று சொன்னால் அத்தனை பேருக்கு சாட்சி சொன்று அவர்கள் சொர்க்கத்தை கூட்டு போக முடியும் என்று சொன்னால் அந்த களிமா வருவதற்கு காரணமாக இருக்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த களிமாவாகவே இருக்கக்கூடிய பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு முஸ்லிமாக இருப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய பெருமானார், ஒரு முஃமினாக இருப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய பெருமானார், எந்த தரஜாவிலே யார் இருக்க வேண்டும் என்று சொன்னாலும் அதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்தார்கள் என்று சொன்னால், எனவே தான் சொன்னார்கள் ஸஃபாத்தில் அஹ்லில் கபாயிரி மின் உம்மத்தி, அவர் சொல்லக்கூடிய சாட்சிக்கு இந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா முக்கியத்துவம் கொடுக்கிறான் என்று சொன்னால் என்னுடைய மீலாதை கொண்டாடக்கூடியவர்கள், அந்த மீலாதிலே கலந்து கொண்டவர்கள், அந்த மீலாதுக்கு நுஸ்ரத் செய்தவர்கள், அந்த மீலாதை ஏற்பாடு செய்தவர்கள், சாதாரண ஒரு முஸ்லிமுடைய அந்தஸ்தே இந்த அளவுக்கு சாட்சியை இந்த அளவுக்கு இருக்கிறது என்று சொன்னால் அந்த பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாட்சி எந்த அளவுக்கு இருக்கும்? சொல்வார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை முஸ்லிமாக செய்வார்கள், நம் அனைவருக்கும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத் செய்து அந்த அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் சொர்க்கத்தையும் வாங்கி கொடுப்பார்கள். உயிர் பிரியும் போது அந்த பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை உயிருக்கு மேலே முஹப்பத் வைத்து உயிரை பிரிய அல்லாஹு தஆலா நம்முடைய உயிரை பிரிய வைக்க வேண்டும். நம்முடைய அனைத்து பாவங்களையும் அல்லாஹு தஆலா மன்னிக்க வேண்டும். நம்முடைய நோயை எல்லாம் அல்லாஹு தஆலா நிவாரணம் கொடுக்க வேண்டும். ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.